வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்குறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்து பார்ப்போம். நம்ம நிஃப்டி வச்சுருக்கோம். நிஃப்டியை பொறுத்த நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 25,030 to 25,078 ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். கேப் டவுனில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக கேப் அப்பில் இருந்து நம்ம எல்லோ ஜோனுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 minutes பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அப் சைடு போக வாய்ப்பு இருந்தோம். அதுபோல் ஃபுல் அப் சைடில் அந்த இடத்துல போய் முடிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்தா அந்த ஆல் டைம் ஹைக் போல் அதுக்கு நியராக போயிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைங்கிறது 25,078. மார்க்கெட்டு போன ஹைன்னு பார்த்தோம்னா 25,044. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை அதிலேருந்து கீழே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இந்த சைட்வேஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டனால நம்ம டேயில் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்புன்னு போட்டிருந்தோம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய மூமெண்ட்ஸில் ஃபுல் சைட்வேஸ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிஃப்டியில் கூட போயிட்டு மேலே 25,000 போயிட்டு தான் சைட்வேஸ் ஆனிச்சு. இது மார்க்கெட்டை வந்து ஓப்பனுக்கு பிறகு பெருசானா மூவ் ஆகலை. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் மாற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா வெரி புல்லிஷ் கேண்டில் தான். இந்த செட்டப்புக்கு புல்லிஷ் கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ஏரியா, இதுதான் ப்ராப்ளம் அந்த இடத்துல. இப்போ அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அந்த ஆல் டைம் ஹைங்கிறது டபுள் டாப் ஏரியா வரனால மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் தாண்டதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம 15 minutes பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் டாப்பில் வந்து வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரினா, இதுக்கு முன்னாடி டபுள் டாப் ஏரியா இந்த ஏரியா தான் இருந்துச்சு. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. இப்போ இந்த ஏரியா டபுள் டாப்பாக இருந்துட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பிரேக் பண்ண பிறகு ரீடெஸ்ட்டாவோட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரீடெஸ்ட் தான் நடந்திருக்கு. இப்போ உதாரணம் சொல்ல போனால், இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் கீழே வராங்க. இங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அப் சைடு போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு வகையில் உண்டு. இதை நம்ம டபுள் டாப்பாக எடுத்துக்க முடியாது. இதாக்கி டபுள் டாப்பாக இருந்தாலும் இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சார், பார்ப்போம் 15 minutes என்ன மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 minutes வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,033. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25,078 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை. நம்ம அதுக்கு மேலே போடலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,999, 25,000 வச்சுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,964, அதுக்கடுத்து 24,874, 24,850. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆல் டைம் ஹையை தாண்டினா மட்டும் தான் மேலே போக வாய்ப்பு. இதை நம்ம காரணம் சொல்லிக்கணும், டபுள் டாப் ஏரியான்னு சொல்லிட்டு. இந்த 25,033 பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஒருவேளை இந்த 25,033 பிரேக் பண்ணாலும் அந்த 25,078 செல்லிங் வர வாய்ப்பு தான். அது என் டபுள் டாப் ஏரியா. இது டபுள் டாப் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம். டபுள் டாப் இல்லைன்னு சொல்லலை. இது அடுத்த டபுள் டாப் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஆனால் நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல. அதனால் நாளைய ரேஞ்சை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இடையில் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சில் இருக்கும், இப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த் சப்போர்ட் போட்டு இது எல்லோ ஜோனாக போட்டோம். நேற்று போட்டு அதே எல்லோ ஏரியா தான். இப்போ திருப்பி அதை எல்லோ ஜோனாக தான், அது கொஞ்சம் மேலே வருது, அவ்வளோதான். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுன்னு எடுத்துக்கலாம். இருந்தால் நாளைய பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் சைடுவேஸ் இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஓப்பனை பொறுத்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது போதுன்னு தெரில. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. சார், பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு எஸ்என்ஸ் ஏரியாவில் போய்ட்டு வந்து ஷூட்டிங் ஸ்டார் போட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்டார் போட்டால் மார்க்கெட் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. நாளைய பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போனால் ஹை டு லோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இதுக்கெல்லாம் நம்ம ட்ரெண்ட் லைன் டேயில் போட்டிருந்தோம். அதே என்னாச்சும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே முடிச்சாங்க, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் முடிச்சிட்டாங்க. இப்போ செல்லிங் வராந்தா இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டோன்னே பெரிய செல்லிங் வந்திருக்கணும். அப்படி வரல. அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இதுதான் நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில்
இந்த டே ஹையை பிரேக் பண்ணாமல் இடையில ஒரு சைடுவேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். டேயோட ஹைன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி 51,300 வச்சா இருக்குது. லோ பார்த்தோம்னா 51,050 இருக்குது. ஒரு 300 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்ப்போம் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா இன்றைக்கி போனால் ஹை தான் 51,317. அதுக்கடுத்து 51,608. அடுத்து 51,877. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,888, 50,603, 50,333. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது இவ்வளோ தூரம் போகுமா? போகலாம், வாய்ப்பு கூட இருக்குது. இதெல்லாம் போட்டுப்போம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டுப்போம். 50,800 வரைக்கும் இது பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்து 50,300 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் பிரேக் கீழ் நோக்கி பிரேக் ஆனால் 50,800 பிரேக் பண்ண பட்சத்தில் 50,300 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆக வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை நாளைக்கு சைடு வேஸ் தான் இருக்கும். சைடு வேஸ்னாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெரிய சைடு வேஸாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட 888க்கும் 317 கிட்ட 450, 460 பாயிண்ட்ஸ் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.